Hello guys, welcome to my YouTube channel. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா crochet class வந்து பார்ட் 2 தான். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து புரியும். இந்த கிளாஸில் ஸ்லிப்நாட்டும் செயின் ஸ்டிச்சும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு யான் த்ரெட் வாங்கிக்கோங்க. இது வந்து 10 rupees தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 3 mm நீடில் வாங்குங்க, இல்லை 3.5 mm நீடில் வாங்குங்க. அதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போடணும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட் வந்து ஒரு ஈஸி நாட் மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம த்ரெட்டு வந்து இப்படி இழுத்தா அந்த நாட் வந்து சீக்கிரம் கலண்டுறணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லிப் நாட் போடணும். ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் த்ரெட்டை வந்து உள்ளேருந்து எடுத்து இப்படி நாட் போடணும். ஸோ இதுதான் வந்து பேஸே, இதுதான் வந்து நம்ம க்ரோஷேக்கு வந்து ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் நாட் போட்டு இந்த மாதிரி வந்து டைட் லூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக நாட் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யானை எப்படி ஹோல்ட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. யானை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுண்டு விரலில் வந்து சுற்றிட்டு நம்ம தம்மில் வந்து இந்த ஸ்லிப் நாட்டை பிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ராஷே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சுண்டு விரலில் சுற்றாமல் விட்டிங்கன்னா ரொம்ப வந்து த்ரெட் லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்மளுக்கு கை வலிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீடில் எப்படி பிடிக்கணுன்னா இப்படியும் பிடிக்கலாம், இல்லை நம்ம பென் எழுதுவோம்ல இப்படியும் பிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்படி தான் பிடிக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யானை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு வெளியே இழுக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு செயினாக வந்து மேக் ஆகும். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வரல நீங்கள் நினைக்காதீங்க, பேஷன்ஸோடு ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு த்ரெட்டையும் வந்து கிராப் பண்ணிவிட்டு புல் த்ரூ பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு செயினாக வந்து மேக் ஆகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ தான் போடுறீங்கன்னா ஒரு 10 டைம்ஸாவது இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் செயின் வந்து கிடைக்கும். இந்த செயின் தான் வந்து நம்மளுக்கு பேஸே. இந்த செயின்லேருந்து தான் நம்ம எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் நம்ம உருவாக்குவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு செயின் வந்து சின்னதாக, ஒரு செயின் வந்து பெருசாக அப்போல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ராஷே நம்ம போடுறது வந்து நீட்டாக இருக்கும். நம்ம செயின் வந்து முன்னாடி வந்து இப்படி பின்னல் மாதிரி இருக்குது பாருங்கள், பின்னாடி வந்து லைனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதே த்ரெட்டை வந்து இப்படி இழுத்திங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் நம்மளுக்கு காணாமல் போயிடும். ஸோ மறுபடியும் அகெயின் வந்து இதே த்ரெட்டில் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ப்ராக்டிஸில் தான் வந்து க்ராஷே வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து க்ராஷெட் சிம்பிள் சார்ட்டு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம ஏதாவது பேட்டர்ன் போடணுன்னா பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லிப் நாட்டும் செயினும் பார்த்தோம். அதோட சிம்பிள்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்து செயின். நெக்ஸ்ட்டு டாட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்லிப் நாட். சிம்பிள்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். க்ரோஷே பேட்டர்னில் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டாட்டாக இருக்குல்ல அது வந்து ஸ்லிப் நாட். அப்புறம் ஓவல் ஷேப் இருக்குல்ல செயின் ஸ்டிச். இது 2 தான் நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.